ஒரு முன்னாள் கவர்னர், பாஜகவோட மூத்த தலைவர் இப்படியா மேடையில் நடத்துறது? விரல் காட்டுறதுல தப்பா மேக்சிமம் இருக்கிற சிலையில எம்ஜிஆர் சிலையில இருந்து அண்ணா சிலையில இருந்து கலைஞர் சிலை வரைக்கும் எல்லாமே விரல் கட்டிட்டு தான் இருக்கு. அப்ப அது தப்பான செய்தி. எனக்கு வந்த தகவல்கள்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அவங்களுடைய சமீப கால பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அதையும் சரி, தமிழ்நாடு பாஜகவை கொஞ்சம் விட்டு கொடுக்குற மாதிரி, அதாவது வெளிப்படையாக சொல்லணும்னா தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவுடைய சமீப காலத்து நடவடிக்கைகளும் பேட்டிகளும் பார்க்குறப்ப அவங்க ஏதோ திமுக காரவங்களோங்கிற மாதிரி தோணுது. என்ன சொல்ல வரீங்க? தமிழிசை பின்னாடி திமுக இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா? சார், தமிழிசை அக்கா பின்னாடி திமுக இருக்குல்ல, பட் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது திமுக குரலா இல்ல. நீங்க சொல்லுங்க, ஒரு முன்னாள் மாநில தலைவருங்கிற முறையில நாளைக்கு அவங்க குற்ற பின்னணி உள்ளவர்கள் கட்சியில முக்கிய பொறுப்புகள் அவங்களுக்கு அவங்க கட்சியில இருந்திருக்காங்க, இந்த கட்சியை வளர்த்து எடுத்திருக்காங்க. அவங்க ஒரு இது சொல்றாங்க, நான் இருந்தப்ப யாரும் வரல. எங்க சொல்லணும்? இல்ல, நாளைக்கு அது தப்புன்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை எந்த இடத்துல நாளைக்கு போய் எடுத்துக்கணும்? பிஜேபியை சாமியார் கட்சின்னு சொன்ன வரைக்கும் நீங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்களா? இப்ப நாளைக்கு ரவுடிங்க 4 பேர் சேர்ந்துட்டனால மட்டும் இது கெட்ட கட்சியா இருக்கா? இல்ல எந்த அரசியல் கட்சியில நாளைக்கு ரவுடிங்க இல்ல? நாளைக்கு அதை பேசணும்ல. அவங்க பாஜக சார்ந்தவங்க தானே. அப்ப பாஜக தான் கட்சியில் என்ன நடக்குதோ அதை தானே பேசுவாங்க. அவர் எல்முருகனோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, குற்ற பின்னணி இருந்தாலும் அவர்கள் திருந்தி வாழணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கணும். அவர் திருந்தி வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு அரசியல் தான் ஒரே தீர்வா? எல்லாமே தமிழிசை அவர்கள் ஆளும் தேவை, அம்பும் தேவை, அறிவும் தேவை, நாளைக்கு பயமும் தேவை, பணமும் தேவை. அதெல்லாம் இல்லாம சார், நான் தான் சொல்றேன், தேவைதான். நீங்க அடிப்பீங்க, நாங்க வேடிக்கை பார்க்கணுமா? அதுல அவங்க இது மாதிரி நான் மாறினதுக்கு அப்புறம் எனக்கு அவங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அது வேற. அவரு பண்ணவரை விட்டுட்டாங்க, பண்ணாதவர் மேல. பட் அண்ணாமலை ஒரு முட்டுக்கட்டை போட்டிருக்கலாம் இல்லையா? ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், அவருக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாது. நான் சொல்றேன் சார், நீங்க உண்மையிலே சொல்றேன், எனக்கு ஒரு 4-5 பேர் ரவுடி அதை சொன்னா கூட நாளைக்கு எனக்கு மேல ஏதாவது நான் சொல்றேன். இன்னைக்கு ஒருத்தர் நல்லபடியா கட்சி நடத்துறாரு, இன்னைக்கு பெரிய அக்ரெசிவா கட்சியை வளர்த்திருக்காரு, இன்னைக்கு வாக்கு சதவீதம் வளர்ந்துருக்கு, தமிழ்நாடு முழுக்க பேசும் பொருளா இருக்கிறவர் தலையில கொண்டாந்து வைக்கலாமா? முதல்ல பேசுறதே தப்பு. வெளியில நாங்க சொன்னதுதான் டிஎம்கே வர்சஸ் பிஜேபி தான் தமிழ்நாட்டோட அரசியல் களம்னு சொன்னோம். அந்த அரசியல் களத்தை இந்த தேர்தலில் நாங்க நிதர்சனமாக்கி இருக்கோம். ஒரு 9 இடங்கள்ல தானே பாஜக அதிமுக பின்னுக்கு தள்ளியிருக்கு. மீதி இடங்கள்லாம் அதிமுக 9 இடத்துல டெபாசிட் போயிருக்குது. 13 இடங்கள்ல நாங்க 2வது இடத்துக்கு வந்திருக்கோம். எல்லா 30% ஓட் பேங்கை 8 தொகுதிக்கு மேல சஸ்டெயின் பண்ணியிருக்கோம். 8 பார்லிமெண்ட்ல 30% மேல நாங்க ரிசீவ் பண்ணியிருக்கோங்கிறப்ப இது பெரிய குரோத் சார். நாங்க ஓப்பனா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, டிஎம்கே வர்சஸ் பிஜேபிங்கிறத ஆக்கியிருக்கோம். ஏடிஎம்கேவை ஒன்றும் இல்லை, 3வதுன்னு ஆக்கியிருக்கோம். 25% வாங்கியிருந்து நீங்க பேசுனீங்க அப்படின்னா சரி, 11% தானே அது. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி குரோத் சார். நீங்க இங்க ஒரு விஷயத்த, ஆனா ஐயோ மனசாட்சியே கிடையாதுப்பா அவங்க பத்திரிகையாளர்களுக்கு. 15 வருஷமா ஒரு தன்மான சிங்கம் ஒருத்தர் கட்சி நடத்துறாரு. அவரு நாளைக்கு வருஷத்துக்கு 0.5% ஏறுறாரு ஒரு எலெக்ஷனுக்கும். அவரை பெரிய சூற புள்ளிங்கிறீங்க. யார சொல்றீங்க? நாம் தமிழர் சீமான. அவர் தனித்து நிக்கிறாரு, யாரோடைய கூட்டணி இல்ல, எவனும் வரமாட்டேங்கிறான் சார். இண்டிவிஜுவலா நாங்க தான் சார் இங்க பாஸ். 26ல 11.5க்கு மேல நாளைக்கு எப்படி டபுள் ஆகுதா ட்ரிபிள் ஆகுதான்னு பார்க்க தானே போறீங்க. இல்ல, நான் சிம்பிளா ஒண்ணே ஒன்று கேட்கிறேன். அண்ணன்ட்ட லாஸ்ட் டைம் கேட்டேன், இப்பயும் நான் கேட்கிறேன். 5 சீட் எழுதி வச்சுக்கோங்கன்னு சொன்னீங்க. ஆமா, இல்ல உண்மை சார். ஒரு சீட்டு கூட வரல. பட் இப்ப உட்கட்சிக்குள்ளேயே அண்ணாமலை மாற்றப்படணும் அப்படின்ற பேச்சுக்கள் வரதை பார்க்க முடியுது. மாற்றப்படுறாரு. 2027 வரைக்கும் யார் தலைகீழாக நின்றாலும் சரி, தலைகீழாகத்தான் குதித்தாலும் சரி, 2027 வரைக்கும் அவர் தான் மாநில தலைவர். 2026 பிஜேபி முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான். கோவையிலேயாச்சும் ஜெயிக்க வச்சிருக்கலாம் இல்லையா அண்ணாமலையை? இப்ப அண்ணாமலையோட இங்க தமிழ்நாடு அரசியல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது சரி அப்படின்னு டெல்லி தலைமை நம்புறதுனாலதான் ரெனிவல் பண்றாங்க, நம்புறதுனாலதான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பட் ரிசல்ட் 26லயாச்சும் வருமா? 26ல் கண்டிப்பாக கூட்டாட்சியாக பாஜக தமிழ்நாட்டில் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திருச்சி சூர்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒரு முன்னாள் கவர்னர், பாஜகவோட மூத்த தலைவர், ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் இப்படியா மேடையில் நடத்துறது? என்ன மோசமா நடத்திட்டாங்க. அமித்ஷா விரல் காட்டி பேசுறதாகட்டும், என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் உள்ளுக்குள்ள வச்சு பேசலாம். விரல் காட்டுறதுல தப்பா மேக்சிமம் இருக்கிற சிலையில எம்ஜிஆர் சிலையில இருந்து அண்ணா சிலையில இருந்து கலைஞர் சிலை வரைக்கும் எல்லாமே விரல் கட்டிட்டு தான் இருக்கு. அப்ப அது தப்பான செய்தியா? விரல் காட்டி இப்படி பேசுறது வேற, இப்படி பேசுறது எல்லாமே உங்களோட மேனரிசம் ஒன்னொன்னு. அவருடைய வார்த்தைகள் என்ன மாதிரி இருக்குதுன்னு நீங்க திமுகவுடைய
தலைவர் வந்து அமைச்சர்கள்ட்டையும் மாவட்ட செயலாளர்ட்டையும் பேசுகிற வரமுறை என்னன்னு தெரியுமா? கெட்டவர்த்தையில் தான் திட்டுவார். பட் அது ஆன் த ரெக்கார்டு எதுவும் வரல, ஆஃப் த ரெக்கார்டு தானே அதெல்லாமே. இது என்ன போங்க இருக்கு? இப்போ அங்கே மட்டும் பேசுனது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அதாவது நிறையா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை கை நீட்டி அடிச்சிருக்காங்கலாம் நிறைய தகவல்கள் இருக்கு. விஷயங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் பேசியிருக்காங்க. பாராளுமன்றத்தில் அதிமுகவை சேர்ந்த ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் என்ன தாக்குதலுக்கு உள்ளானேன்னு சொன்னதெல்லாம் பார்த்துருக்கோம். அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இப்போ நீங்களும் ஒரு கம்பெனியில் இருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் ஒரு பாஸ் கீழே இருக்கீங்கன்னா சில இடங்கள்ல கண்டிப்புங்கிறது இருக்க தான் செய்யும். அது நாளைக்கு என்னை சத்தம் போட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, பெண்ணுங்கிறதுனால பேசிட்டாங்க, சமுதாயத்தை பற்றி அதனால நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்கிறதுனால என்னை பேசிட்டாங்கன்னு நாளைக்கு ஏதோ பேசுறதுக்கு எதுவும் கிடைக்கலன்னு நாளைக்கு அவரை வந்து கொண்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குங்கிறப்ப இது வந்து எல்லா இடத்துலையும் சாதாரண ஒரு ஸ்கூல் படிக்கிறீங்கன்னா அதுக்குன்னு உண்டான கண்டிப்பு இல்லை. கண்டிப்பு பண்ணுறது தவறு இல்லை. ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா ஒரு தேசிய கட்சி அப்போ கண்டிப்பு பண்ணுறதுன்னு தப்பு இல்லை. அத்தனை பேத்துக்கு முன்னாடி மேடையில் கண்டிக்கணும் சார். அவங்களுக்கு பதவியேற்பு வேலைகள் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பல மாநிலங்களில் பதவியேற்புகள் நடந்துச்சு, மத்திய அமைச்சரவை பதவியேற்பு நடந்துச்சுங்கிறப்ப அவங்க நிறைய 1008 டென்ஷனில் இருப்பாங்க. இதை சார்ந்த விஷயங்கள் தகவல்கள் வந்திருக்கும். அவங்கள சந்திக்கக்கூடிய இடத்துல தானே அதை கேட்க முடியும். அவங்களுக்கு அதை பார்த்த உடனே அதை பேசி செட்டில் பண்ணணுங்கிறது தான் தோணுச்சே தவிர இங்கே பாருங்கள் அது பதவியேற்பு பெரிய ஸ்டேஜ், கேமரா அந்தளவுக்கு ஃபோக்கஸில் இருக்கணும் தெரியாது, இன்டென்ஷனலாக அவங்கள அசிங்கப்படுத்தணுங்கிற எண்ணமும் கிடையாது. தகவலை நேரடியாக பதிவு பண்ண வேணும், அவங்கள கண்டிக்கணும், இதை செய்யாதீங்கன்னு சொல்லணுங்கிறதுக்காக மட்டும்தான் செஞ்சுருக்காங்களே தவிர அதை வந்து அவமானப்படுத்துகிற நோக்கம்னு நம்ம எடுத்துக்க முடியாது. டூ நாட் டூ தட் அப்படின்ற வார்த்தையை அங்கேருந்து செய்கை மூலிமா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. பட் அது என்ன, யாருக்கான செய்தி அது? இல்லை, மேபி எனக்கு வந்த தகவல்கள்னு பார்த்தீங்கன்னா அப்போ அவங்களுடைய சமீப கால பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அதையும் சரி தமிழ்நாடு பாஜகவை வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்குற மாதிரி, அதாவது வெளிப்படையாக சொல்லணும்னா தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவுடைய சமீப காலத்து நடவடிக்கைகளும் பேட்டிகளும் பார்க்குறப்ப அவங்க ஏதோ திமுக காரவங்களோங்கிற மாதிரி தோணுது. எந்த இடத்துல அந்த முடிவுக்கு வரீங்க திமுக? இல்லை, அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸு அவங்க அதாவது இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தாதான் நம்மளுக்கு எதிரி பலமாக இருந்திருப்பாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து நிதர்சனம் இல்லை இப்படி பிரிஞ்சு இருந்தது சந்தோஷம் திமுக நினைக்குது. இப்போ அந்த கருத்தை இவங்க வெளிப்படுத்துறாங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பிஜேபிக்குள்ளார குற்றப்பின்னணி உள்ளவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னோன்னா சட்டத்துறை அமைச்சர் உடனே உள்ள குதிக்கிறார். ரகுபதி உள்ள வந்து நாளைக்கு பாருங்க நாங்கள் எவ்வளோ நாள் சொன்னோம் நீங்கள் கேட்கல, இப்போ அவங்க கட்சியில் இருக்கவங்களே சொல்கிறாங்கங்கிறாங்க. இது யாருக்கு நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறீங்க? எல்லா இடத்துலையும் பார்க்குறப்ப நீங்கள் இன்னைக்கு பேசுகிறீங்க, அதை டிஎம்கே அடுத்த நாள் பிடிச்சிக்குது. பெரிய நிறையா பேசும் பொருளான விஷயங்கள் சார். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் நான், நீங்கள் எதுவுமே வந்து இது எல்லையை மீறின செயல். ஒரு அளவு இருக்கலாம். நீங்கள் ஒரு ஆட்டுக்கு எங்கள் தலைவரோட ஃபோட்டோவை போட்டு ரோட்டில் வச்சு திமுக துண்டை போட்டு நாளைக்கு அவங்க வெட்டுறாங்க. வெட்டுறதுல அந்த கழுத்துலேருந்து வடிகிற ரத்தம் வந்து அவருடைய ஃபோட்டோ ஃபுல்லாக உடனே அந்த பீச்சுக்கிட்ட அடிக்கும்ல ஆட்டுக்கு வெத்தணும்னு அந்த ரத்தம் படிஞ்சதுக்கப்புறம் அதை கேமராவை ஜூம் பண்ணி காட்டுறாங்க. இது உண்மையிலேயே வந்து வன்முறை செயல். இது நியாயமா சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கணும்னாச்சு நாளைக்கு இதே மாதிரி பாஜகவில் இருக்கிறவங்க திரும்பி செய்ய ஆரம்பிச்சாலோ, இல்லை நாளைக்கு அவங்க ஆட்டை வெட்டினா நாங்கள் கட்சியில் இருக்கவங்க யாராவது ஆக்கிரமிச்சு ஏதோ ஒன்றுனா இது நாளைக்கு எங்கே போய் முடியும்? இது அவங்க நார்மலாக செஞ்சுருக்கணும். அப்படி இருக்கிற விஷயங்கள் இது எவ்வளோ சென்சிட்டிவான ஒரு ஃபேக்டர். அது நாளைக்கு இங்கே கட்சியில் இருக்கவங்க யாருமே பேசலை, அதை பேசும் பொருளாக ஆக்கவும் விடலை. இவங்க டக்குன்னு வேற விஷயத்துக்கு டைவர்ட் பண்ணுறாங்க. அதாவது மாநில தலைவர் கட்சி அவமானப்படுது, ஒரு இடத்துல பாதிப்பு அடைஞ்சிருக்குங்கிறப்ப நீங்கள் நம்மளோட வெற்றிங்கிறத அதிமுக விட அதிகமாக இருக்குதுன்னு பேசும் பொருளாகுது. அதிமுகவில் இருப்பவர்களே பாஜகவை நம்ம விட்டுட்டோம் தப்புங்கிறாங்க, நம்ம சேர்ந்திருக்கணும்ங்கறாங்க. பட் அப்படி ஒன்னும் ஸ்டேட்மென்ட் எஸ்பி வேலுமணியோட கருத்துங்கிறது அப்பதான் எல்முருகன் தமிழிசை அவங்க இருந்த வரைக்கும் இணக்கமா தான் இருந்தோம். அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கூட்டணி போச்சு. அதையும் மீறி அவர் சொல்றது நாளைக்கு அவங்க வாயால நம்ம சேர்ந்திருக்கணும், அதாவது வேணான்னு சொன்னவங்க வாயால நம்ம சேர்ந்து பயணிச்சிருக்கணுமோ, அதாவது அவங்க நாளைக்கு எடுத்த முடிவு தவறோன்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கிற இடத்துல நீங்க டக்குன்னு உள்ள பூந்து நாளைக்கு அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்திருக்கலாம்னு நீங்க அதை நாளைக்கு திரும்பி டபுள் செக் பண்றப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் உடையுது. அது ஒரு இப்ப எஸ்பி வேலுமணி சொல்ல, இப்ப செங்கோட்டையன் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்தது நாளைக்கு நம்ம கட்சி கூட்டணியை பற்றி 2ஆம் முறையாக யோசிக்கணும். முதல்ல நம்ம கட்சியை உயிர் போட வச்சுக்கிறதுக்கு என்ன வேலை பார்க்கணுங்கிறத யோசிக்கணும். எல்லாரும் ஒன்றிணைங்கிற ஸ்டேட்டஸ் வர ஆரம்பிக்குது சார். பேச பேச தான் கலகம் பிறக்கும், கலகம் பிறந்தால் தான் வழி பிறக்கும். இவங்க ஒன்னொன்னுக்குள்ளாரையும் உள்ள போய் இவங்களோட செயல்பாடு பாஜக பொறுத்தவரைக்கும் கலகம் மட்டும் தானே பிறந்துகிட்டே இருக்கு. வழி கண்டிப்பா பிறக்கும். நீங்க அதை தான் சொல்றேன்ல, இவங்களோட பேச்சு எல்லாமே நாளைக்கு ஒரு பெரிய அக்ரெசிவான விஷயம் நடக்கிறப்ப அதை போய் டக்குன்னு உள்ள பூந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரியே. என்ன சொல்ல வரீங்க? தமிழிசை பின்னாடி திமுக இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா சார்? தமிழிசை பின்னாடி திமுக இருக்குன்னு, பட் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது திமுக குரலா இருக்கு. இல்ல நீங்க சொல்லுங்க, ஒரு முன்னாள் மாநில தலைவருங்கிற முறையில நாளைக்கு அவங்க வந்து குற்ற பின்னணி உள்ளவர்கள் கட்சியில முக்கிய பொறுப்புகள் அவங்களுக்கு அவங்க ஒரு கட்சியில இருந்திருக்காங்க, இந்த கட்சியை வளர்த்து எடுத்திருக்காங்க. அவங்க ஒரு இது சொல்றாங்க, நான் இருந்தப்ப யாரும் வரல. எங்க சொல்லணும்?
இல்லை நாளைக்கு அது தப்புன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை எந்த இடத்துல நாளைக்கு போய் எடுத்துக்கணும். பிஜேபியை சாமியார் கட்சின்னு சொன்ன வரைக்கும் நீங்கள் என்ன ஓட்டு போட்டிங்களா? தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்டுச்சா? இங்கே வெறும் சாமியார்கள் தான் இங்கே இருக்கவங்க யோகியர்கள் அப்படின்னு சொல்லி வெறும் நாளைக்கு இவங்க மாமிசம் சாப்பிட மாட்டாங்க, சாமி வழிபாடு மட்டும்தான் இருப்பாங்க, நாளைக்கு இவங்கெல்லாம் இப்படி தான் ரொம்ப அப்படியே ஆன்மீகமாக இருப்பாங்கன்னு அப்போல்லாம் பிஜேபி நல்ல கட்சி இருந்தீங்களா? இப்போ நாளைக்கு ரவுடிங்க 4 பேர் வந்து சேர்ந்துட்டனால மட்டும் இது கெட்ட கட்சியாச்சா? இல்லை எந்த அரசியல் கட்சியில் நாளைக்கு ரவுடிங்க இல்லை? நாளைக்கு அதை பேசணும்ல. அவங்க பாஜக சார்ந்தவங்க தானே. அப்ப பாஜக தான் கட்சியில் என்ன நடக்குதோ அதை தானே பேசுவாங்க. அதுதான் சார், நீங்க கட்சி மேல் இடத்துக்கு தெரியப்படுத்தலாம். இல்ல குற்ற பின்னணி இவங்க எல்லாம் நொட்டோரியஸா இருக்காங்க, இந்த மாதிரி இருக்குன்னு ஒரு ஃபைல் போட்டு கொடுங்க. இல்ல நாளைக்கு நீங்க மாநில தலைவர் ஆகிற சூழ்நிலை வந்துச்சுன்னா நீங்க அதுக்கப்புறம் நாளைக்கு அவங்க யாரோ அவங்கள கூப்பிட்டு வேணான்னு எடுங்க. இதை விட பெரிய எனக்கெல்லாம் என்ன போவோம் அப்படின்னா, யார் செஞ்சாங்களோ அவங்க பேர்ல நீங்க காரணம் சொல்லுங்க. இது குற்றப்பின்னணி இருக்கவர்கள் பல பேர் நாளைக்கு கட்சியில் சேர்க்கப்பட்டதுங்கிறது எல்முருகன் மாநில தலைவராக இருந்தப்ப நடந்தது. நீங்க அவர் வந்து அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமே சேர்ந்ததாக திமுக சார்ந்த பட்டியலிட்டாங்க. ஒரே நிமிஷம், அதாவது அதுக்கு முன்னாடி இருந்தவங்க இவர் பீரியட்லயே எல்லாத்தையும் சேர்த்துட்டாரு. பாண்டிச்சேரியில அப்பதான் போய் ஒரு 21 பேரை முதலமைச்சர் வாசிக்கிறாரு மேடல. இவங்க எல்லாம் நாளைக்கு இந்த குற்றப்பின்னணி இருக்காங்க, இவர் இத்தனை குலக்கேசி, இவர் குண்டாசுலாம் அவர் அப்பதான் வாசிக்கிறாரு. அவர் எல்முருகனோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, குற்றப்பின்னணி இருந்தாலும் அவர்கள் திருந்தி வாழணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கணும். அவர் திருந்தி வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு அரசியல் தான் ஒரே தீர்வா? அதாவது நாங்க நல்ல லைஃப் சார், அரசியல் பேக்ரவுண்ட், அதாவது ரவுடிசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நாளைக்கு விட்டுட்டு வெளியிலேயே இருந்தாலும் நாளைக்கு சும்மா போலீஸ் நோண்டும், தேவையில்லாமல் விசாரணைக்கு இழுப்பாங்க, இல்லை உங்கள் மேலே தேவையில்லாத கேஸ் போடுவாங்க, இல்லை நாளைக்கு நாளைக்கு ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டுன்னு நாளைக்கு ஒழுங்காக இருக்கவனை தூக்கிட்டு போவாங்க, ஆள் கிடைக்கலன்னு குண்டாஸ் போடுவாங்க. ஸோ இப்போ அவங்கள சேஃப்கார்ட் பண்ணிக்கணுங்கிறப்ப அவங்க ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட். எல்முருகன் அவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்தார், மிஸ்டு கால் கொடுத்து பாஜக இணையலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பாஜக அந்த மிஸ்டு கால் ஃபுல்லாக ரவுடிங் கொடுத்த மிஸ்டு கால் தானே சார்? அதாவது நீங்கள் ஒன்று மிஸ்டு கால் எல்லாமே தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. மிஸ்டு காலை பொறுத்த வரைக்கும் அந்த மிஸ்டு கால் கொடுத்தோன்னா அந்த மொபைல் நம்பர் எங்களுக்கு அந்தந்த ஏரியாவுக்குன்னு பிரித்து கொடுத்துருவாங்க. நாங்கள் அந்த மொபைல் நம்பருக்கு பேசி அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட விஷயங்கள் ஆதார் இதெல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு உறுப்பினர் ஃபார்ம் போட்டு கொடுத்து அவங்கள சேர்க்கணும். இதுதான். இதில் எல்லாரும் அப்படி தாங்கிறது கிடையாது. பட் ஆனால் இவங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நபர்கள் சேர்ந்த காலகட்டம்ங்கிறது அதுதான். எல்முருகனை சட்டமன்றத்தில் வந்து நாளைக்கு வேட்பாளராக அறிவித்தது தமிழிசேகா மாநில தலைவராக இருந்தப்ப. அவங்கள SC/ST டெப்டி சேர்மன் ஆக்குனது தமிழிசேகா தான். அதே மாதிரி மாநில தலைவராக அவரை கொடுங்கன்னு சொன்னப்பையும் தமிழிசைக்காவோட பரிந்துரையில தான் கொடுத்தாங்கிறப்ப அப்போ முழுமையாக எல்முருகன் வந்து தமிழிசையோட ஆதரவாளர் தான். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் தவறு நடந்தது யாருடைய காலகட்டத்தில், உங்களை சார்ந்தவர், நீங்கள் வழிகாட்டினவர், நீங்கள் அடையாளப்படுத்தினவர் காலகட்டத்தில் நடந்ததை இன்னைக்கு ஒருத்தர் நல்லபடியாக கட்சி நடத்துறாரு, இன்னைக்கு பெரிய அக்ரெசிவாக கட்சியை வளர்த்துருக்காரு, இன்னைக்கு வாக்கு சதவீதம் வளர்ந்துருக்கு, தமிழ்நாடு முழுக்க பேசும் பொருளாக இருக்கிறவர் தலையில கொண்டாந்து வைக்கலாமா? முதல்ல பேசுறதே தப்பு, வெளியில பேசுறதே தப்பு. திமுக பேச்சுரிமை இல்ல, விடுதலை சிறுத்தைகள் பேச்சுரிமை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சூர்யா எல்லா இடத்துலயும் பேசுவாரு. ஆனா இன்னைக்கு தமிழிசை அவர்கள் பேசுறப்ப பேசக்கூடாது அப்படின்றாருன்னா அப்ப தமிழிசைக்கு பேச்சுரிமை இல்லையா? நீங்க அதை சொல்லலாமா? பேச்சுரிமைங்கிறது வேற. ஆனா நீங்க வந்து இது வந்து குறை கூறுவதை தவறான கருத்தை சொல்றாங்க. அவங்களோட கருத்தை சொல்றாங்க. இது மாதிரி நான் இருந்தப்ப ரவுடிகள்லாம் இல்லாம இருந்தாங்க, இப்ப ரவுடிகள்லாம் இருக்காங்க அப்படின்னு அவங்களோட கருத்து இல்லையா? அந்த கருத்தை சொல்லவே கூடாது அப்படின்னு தடுக்கிறது. நீங்க பிஜேபியில அந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்கிறாங்க நிறைய பொறுப்புகள்ல அப்படிங்கிற you are defaming the party. நிதர்சனமா அதுதான் இருக்கு. நிதர்சனம் நான் தான் சொல்றேன்ல, அரசியல் கட்சியில எந்த கட்சியில இல்லைன்னு சொல்லுங்க. திமுகவில் 234 தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள்ல அதுல நாளைக்கு இருந்த எல்லா சட்டமன்ற வேட்பாளர்கள் மேலயும் குற்றப்பின்னணி இருக்குது. ஒருத்தர் மேல ஒரு கேஸ் இல்லைன்னு காட்டுங்க. நீங்க உதயநிதி மேல இருந்த வழக்குகள் கூட நான் வந்து நீட்டுக்காக போராட்டத்துக்காக என் மேல போட்ட வழக்குன்னு தியாகம் பேசுனீங்க. மற்றபடி மற்ற எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் மேலேயும் நொட்டோரியஸ் கேசஸ் யார் மேல இல்ல? இதெல்லாம் இருக்க தான் செய்யும். சேகர் பாபுவை சொல்லுங்க சார், வட சென்னைனாலே நாளைக்கு ஃபுல்லாக ரவுடிசம் தான். அங்கே நீங்கள் சும்மா போகிறதுக்கு கூட, பைக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட இன்றைக்கி பல பேர் பயப்படுற காலகட்டம் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய அங்கே இருக்கிற அவ்வளோ ரவுடிங்களும் இன்றைக்கி ஒருத்தரை பார்த்து பயப்படுறான்னா அது சேகர் பாபு தான். உங்கள் திமுகவில் நீங்கள் ஒரு அமைச்சராக வச்சுருக்கிறவர் தான் நார்த்து சென்னையோட பாஸு இன்னைக்கு வரைக்கும். அதெல்லாம் இல்லையா? சென்னையில் வேறு யார் மேலே குற்றப்பின்னணி இல்லை? தூத்துக்குடியில், திருநெல்வேலியில் அனிதா ராதாகிருஷ்ணனை பற்றி பேசலாமா? இல்லை வேறு எந்த ஊரில் எந்த மந்திரியை சொல்கிறீங்க சொல்லுங்கள், நான் வேணா பேசுகிறேன். அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயங்கள்லாம் பேசக்கூடாது. எல்லாமே ஆளும் தேவை, அம்பும் தேவை, அறிவும் தேவை, நாளைக்கு பயமும் தேவை, பணமும் தேவை. அதெல்லாம் இல்லாம சார் நான் தான் சொல்றேன், தேவைதான். நீங்க அடிப்பீங்க, நாங்க வேடிக்கை பார்க்கணுமா? திமுகவில் பாஜகவினர்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள், நாம் தமிழரை திமுகவினர் அடித்து விரட்டினாங்கன்னா நாளைக்கு எல்லா நியூஸ்லயும் எக்ஸ்க்ளூசிவா போடுறீங்களே. அங்க இருந்தவங்க எல்லாம் நாளைக்கு யாரு?
அப்படின்னு நாளைக்கு நோட் போடலாமா? இல்ல பட் ஒரு கட்சியில சேர்க்கிறப்ப யாரு அவங்களோட எக்ஸ்டி சீட் ஒரு பத்திரிகையாளர் பார்த்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு தலைமைக்கு இருக்கு இல்லையா? அது எல்முருகன் அவர்களாக இருந்தாலும் ஈவன் அண்ணாமலை இருந்தாலும் அதுதானே பண்ணணும். அப்படி இருக்கிறப்ப அவங்க ஒரு கருத்தை சொல்றப்ப அந்த கருத்தை அமைதியான விமர்சனமா அக்கா அவர் சொல்றாங்க, சீனியர் சொல்றாங்க அப்படின்னு ஏத்துக்கலாம் இல்ல? உடனடியாக அவங்க வந்து கேலி சித்திரம் பண்றது இல்ல ஒரே ஒரு விஷயம் அதுல வந்து அவங்க இது மாதிரி நான் மாறினதுக்கு அப்புறம் எனக்கு வந்து அவங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அது வேற. அவரு பண்ணவரை விட்டுட்டாங்க, பண்ணாதவர் மேல பட் அண்ணாமலை ஒரு முட்டுக்கட்டை போட்டிருக்கலாம் இல்லையா? ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், அவருக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாது. நான் சொல்றேன் சார், நீங்க உண்மையிலே சொல்றாங்க எனக்கு ஒரு 4-5 பேர் ரவுடி அதை சொன்னா கூட நாளைக்கு எனக்கு மேல ஏதாவது நான் சொல்றேன் எனக்கே மனப்படமா தெரியும். எனக்கு ஒரு 4-5 ரவுடிங்க டாப் மோஸ்ட் ரவுடிங்க பிஜேபியில இருக்கிறவங்க எல்லாமே எனக்கு பிஜேபிக்கு வரதுக்கு முன்னாடி நான் திமுக இருந்ததுலேருந்து என்கிட்ட நல்ல நெருங்கிய நண்பர்கள், வழக்கறிஞர் இருக்கிற முறையில பழக்கமானவங்க, தனிப்பட்ட முறையில் அதுக்கப்புறமேல நண்பர்கள். ஆனா எனக்கு நிறைய பேர் சொல்லி நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. எல்லாத்தையுமே எங்க தலைவர் அவங்கள கட்சிக்குள்ளார கூட்டிட்டு வந்தப்ப எல்முருகன் நான் மாநில பதவி தரேன், அந்த பதவி தரேன், இந்த பதவி தரேன் தான் கொண்டுட்டு வந்திருக்காரு. அதுல ஒரு சில பேருக்கு அவர் பதவிகளும் போட்டு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு காலகட்டத்தில் அவங்க யாரும் கமலாலயத்துக்குள்ளார வரதில்லை, யாரையும் எங்கள் தலைவர் என்டர்டெயின் பண்ணுறதில்ல. ஒரு சில ரவுடிகளுக்கு தலைவர் பதவி எல்முருகன் பதவி போட்டதையுமே எங்கள் தலைவர் எடுத்துட்டார். இன்னைக்கு ஆந்தி ரெக்கார்டு யாருமே கிடையாது. சமீபத்தில் யாரோ சூர்யான்னு சொல்லி கூட இங்கே ஒருத்தர் சேர்ந்தது கூட அவருடைய மாவட்ட தலைவர் அவரை சார்ந்து அங்கே அவருடைய முன்னிலையில் அவர் இணைச்சிக்கிட்டாரு, அவர் பதவி போட்டார். இந்த கட்சியில் மாவட்ட தலைவருக்கு அந்த மாவட்டத்துக்குள்ளார என்ன வேணாலும் செய்யறதுக்குன்னு அதிகாரம் உண்டு. இன்னொன்று அவரை சார்ந்துமே இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் வந்து அதில் நிறையா வழக்குகள் இருந்துச்சு. அந்த சைடு இருக்கிறப்ப அந்த தொழில்கள் செய்கிறவங்க கட்ட பஞ்சாயத்துங்கிறது இருக்க தான் செய்யும். இருக்கிறதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிக ஸ்கிராப் பஞ்சாயத்து பார்க்குறது யாருன்னா செல்வ பெருந்தகை தான். அது மாதிரிலாம் அப்புறம் அதுக்கெல்லாம் என்ன செய்யற அவர் மேலேயும் தான் இன்னைக்கு நியாயமாக அவர் மேலே ஆளுங்கட்சி இல்லைன்னா இன்னைக்கு 200 கேஸ் வச்சு விழுந்துருக்கணும். அவ்வளோ கண்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு, ஸ்கிராப் அவரை தாண்டி எதுவுமே எடுக்க முடியாது. அது மாதிரி அங்கே இருக்கிறவங்க ஏதாவது நாளைக்கு செய்கிறாங்க பண்ணுறாங்க சார். இதெல்லாம் அங்கங்க அவங்க வந்து பேசின இடம் அப்படி தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோ இல்லை வெளியில எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். நான் சோசியல் மீடியாவில் வந்திருக்கேன் நான் ஃபர்ஸ்ட்டு. இன்னொன்று அதை நீங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருந்தா பரவாயில்ல, நீங்கள் அப்படியே வந்து உங்களை சார்ந்தவரை சேஃப்கார்டு செஞ்சுட்டு இவரை மட்டும் அட்டாக் பண்ணுறீங்க. ஒன்று அதையும் மீறி அவரை நல்லவர், நல்லா பண்ணுறாரு, நல்லா செயல்பாடுன்னு ஒரு மனசாட்சி பொதுவாக மனசார முழுசாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க விரும்பலை, நான் சர்டிஃபிகேட் கொடுத்தா அது நல்லா இருக்காது, நான் அதை பற்றி நான் அவருடைய செயல்பாடுகளுக்குள்ளார போக விரும்பலை. நிறைய இடத்துல நடந்திருக்காரு. அது நீங்க கட்சியில இருந்து பாக்குறீங்க, நீங்களே சொல்லுங்களேன். இப்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிருப்திகள் ஆளுங்கட்சி மேல இருக்கா அப்படின்னா கண்டிப்பா ஒரு 3 வருஷம்ல ஆளுங்கட்சி மேல ஒரு அதிருப்தி இருக்கும். விலைவாசி உயர்வு வந்து ஏதாவது ஒண்ணு மக்களை பாதிச்சிருக்கும். அப்படி இருக்கப்ப அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறப்ப அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்னா நம்ம ஒரு சில இடங்களை ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு மூத்த நிர்வாகியா கள அரசியல் தெரிஞ்சவங்களா அதை சொல்றதுல என்ன தப்பு இருக்கு சார்? நாங்க அதை தான் நாங்க முன்னாடியே சொன்னது. உங்களுடைய பேட்டியில நான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கேன். டிஎம்கே மேல அதிருப்தி இருக்குதான். ஆனா அதிருப்தியா இருக்கிற மக்கள் எந்த பக்கத்து போறதுங்கிறப்ப பிஜேபியும் ஏடிஎம்கேயும் ஒன்னா இருந்தா ஒரே இடத்த நோக்கி வந்திருப்பாங்க. ரெண்டா பிரிஞ்சிருக்கிறதுனால ஸ்பிளிட் அப் ஆகிறப்ப இது கண்டிப்பா திமுகவுக்கு சாதகமா தான் இருக்கும். நான் நிறைய பேட்டிகளை நானே சொல்றது 25+ டிஎம்கே ஜெயிக்கும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எங்களுடைய முதல் களம் இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எங்களுக்கு அதிமுக தான் எங்களை நாங்க ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சிருந்தது. என்ன அப்படின்னா, அவங்க தான் எங்க கூட இவ்வளோ நாள் பயணிச்சுட்டு அவங்களுடைய அரசாங்கம் ஆட்சியாளர்களை காப்பாற்றிக்க வேண்டிய வரைக்கும் எங்க கூட இருந்துட்டு, என்னைக்கு நாங்க தேவையில்லை உனக்கு தேர்தல் வரப்போது இதுக்கு மேல நீ தோத்துருவ, காங்கிரஸ் வரத்துக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற மாதிரியான காலகட்டத்தில் நாளைக்கு உன்னாலதான் எனக்கு மைனாரிட்டி ஓட்டு வர மாட்டேங்குது, உன்னாலதான் நான் நீ வந்து எனக்கு வேஸ்ட் லக்கேஜ், உன்னை தூக்கிட்டு நான் தான் தெரியுறேன், உன்னால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, உன்னால நிறைய எனக்கு வெற்றி வாய்ப்பு போகுதுன்னு சொல்லி காரியத்துக்கு பயன்படுத்திட்டு கடைசி நேரங்கள் எங்க மேல கட்சி மேல தனிப்பட்ட முறையான அலிகேஷன்ஸ் வச்சது ஏடிஎம்கே. இப்போ நாளைக்கு நீயா நானா நில்லு அப்படிங்கிறப்ப நாங்க சொன்னதுதான் டிஎம்கே வர்சஸ் பிஜேபி தான் தமிழ்நாட்டோடைய அரசியல் களம்னு சொன்னோம். அந்த அரசியல் களத்தை இந்த தேர்தலில் நாங்க நிதர்சனமாக்கியிருக்கோம். நீங்க சொல்றது எப்ப தெரியுமா அவமானமா இருக்கும்? எல்லா இடத்துலயும் ஃபர்ஸ்ட் டிஎம்கே, ரெண்டாவது ஏடிஎம்கே, பிஜேபி ஒரு 9 இடங்கள்ல தானே பாஜக அதிமுக பின்னுக்கு தள்ளி இருக்கு. மீதி இடங்கள்ல அதிமுக 9 இடத்துல டெபாசிட் போயிருக்குது. 13 இடங்கள்ல நாங்க 2வது இடத்துக்கு வந்திருக்கோம். பல சட்டம் இது வரைக்கும் 68 சட்டமன்ற தொகுதிகளில் எங்களை ஏற்று நாளைக்கு பிஜேபியை ஏற்று அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு. அதுதான் 68 சட்டமன்ற தொகுதிகளில் 13 நாடாளுமன்ற தொகுதிகளில் நாளைக்கு டெபாசிட் 3வது இடத்துக்கு போயிருக்கிறாங்க. 8க்கும் மேற்பட்ட இடங்கள்ல டெபாசிட் இழந்திருக்காங்க. பாஜக சின்னத்துல போட்டியிட்ட பாரிவந்த டெபாசிட் போயிருக்காரு. ஏசி சண்முகம் ஜெயிக்க வேண்டியவர், அவரும் தோத்திருக்காரு. இதையும் நம்ம சேர்த்துக்கணும், இதையும் நம்ம புறந்தள்ள சொல்லல சார். நீங்க நான் தான் சொல்றேன்ல, பாரிவேந்தரை ஏத்து நின்னது நேருவோட மகன் 1500 ரூபா ஓட்டுக்கு மேல கொடுத்துருக்காங்க. பணம் நாளைக்கு புரண்டு விளையாண்டுச்சு அந்த தொகுதியில. அவருடைய செல்வ
செல்வாக்கு மொத்த பலத்தையும் நாளைக்கு அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தன்னுடைய மகனை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக அவர் எவ்வளவு போராடினாருங்கிறது எதிர்த்து நின்ற வேட்பாளர்கள் எப்படி என்ன ஏதுங்கிறத பார்க்கணும். இன்னொன்னு அவர் பாரிவேந்தரன் மேல கொஞ்சம் மக்கள்கிட்டையும் அதிருப்தி. அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சூழ்நிலையில அவர் திமுகவில் நின்று ஜெயிச்சாரு, அதுக்கப்புறமேல கொஞ்சம் அங்கே வராம இருந்துட்டாருங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை அவங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும். நம்ம வந்து எல்லாத்தையும் நம்மளோடதுல நின்னாங்கிறதுனால நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லை சார். நான் சொல்றது நிற்காம இருந்த இடங்கள் பல இடங்கள்ல நம்ம நேரடியாக நின்றுருக்கோம். இது வரைக்கும் இந்த இடத்துல நீங்க கேட்காதீங்க, பிஜேபிக்குலாம் இங்கே ஓட்டு ரேஷியோவே இல்லை, அதனால நீங்களாம் நின்னா நாளைக்கு மானக்கேடா தோத்துருவோம், அதனால நாளைக்கு கொடுக்க மாட்டோம், எல்லா அலையன்ஸும் நாளைக்கு நோன்னு சொன்ன இடங்கள்ல நின்றுருக்கும். எல்லா 30% ஓட் பேங்கை 8 தொகுதிக்கு மேல சஸ்டெயின் பண்ணியிருக்கோம். 8 பார்லிமெண்ட்ல 30%க்கு மேல நாங்க ரிசீவ் பண்ணியிருக்கோங்கிறப்ப இது பெரிய குரோத் சார். நாங்க ஓப்பனா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. டிஎம்கே வர்சஸ் பிஜேபிங்கிறத ஆக்கியிருக்கோம், ஏடிஎம்கேவை ஒன்றும் இல்லை 3ஆவதுன்னு ஆக்கியிருக்கோம். பட் இத்தனை தலைவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணியுமே நம்ம வந்து 2014 என்டிஏ கூட்டணி எவ்வளவு வாங்கியிருக்கோம் அதை விட 1% தானே அதிகமா வாங்கியிருக்கோம். பெரிதளவுல நம்ம வளர்ச்சி அடையலையே. அப்படி பாக்குறப்ப நீங்க அதிமுக பின்னுக்கு 2014 இருந்ததை விட 2024 அரசியல் களத்தை வந்து வருடங்களையும் கட்சியோட சதவீதத்தையும் மட்டும் வச்சு பேசக்கூடாது. பட் போட்டியிட்ட இடங்களையும் பார்க்கணும்ல. அவங்க வந்து 22 இடங்கள் இப்ப நீங்க போட்டி போட்டுருக்கீங்க. 2014 ஒப்பிடுறப்ப இது அதிகம். அப்ப இன்னும் பெர்சன்டேஜ் அதிகமா தானே வந்திருக்கணும். 20-25 வந்திருக்கணும்ல. 11 தானே நம்ம வாங்கியிருக்கோம். 2011 விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி தலைவர். நீங்க எதிர்கட்சி தலைவர்னா அப்ப திமுக தன்னுடைய எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்துருச்சு. ஜெயலலிதா முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் விஜயகாந்த். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர் தான் ஃபேஸுங்கிற மாதிரி இருக்கிற இடத்துல அப்ப விஜயகாந்த் அடுத்த சிஎம் அவர் தாங்கிற அளவுக்கு அவருக்கு பெரிய பூம், அவருடைய வளர்ச்சி அபரிவிதமா இருந்துச்சு. அந்த சமயத்திலேயே அதிமுக கூட கூட்டணி இல்லாம அவர் தனியா நின்றுருந்தா அவர் தான் சிஎம்ங்கிற அளவுக்கு இருந்தப்ப 2014 என்டிஏ கூட்டணியில அவர் வராரு. ஒண்ணு. அடுத்தது அந்த சூழ்நிலையிலுமே நாளைக்கு வந்து 2011 இருந்து நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். முதல் கையெழுத்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் 2011 தனி ஸ்டாண்டு. பாமக 234 தொகுதியிலையும் சட்டமன்ற வேட்பாளர்கள் எடுத்தது நான் முதலமைச்சர் கேண்டிடேட்டு நிற்கிறார். இப்ப இந்த 2 இரும்பெரும் தலைவர்களையும் 2014 என்டிஏ கூட்டணியில உள்ள இருக்கிறாங்க. தமிழிசை அக்காவோட முயற்சினால, மாநில தலைவரோட முயற்சி, இப்போ ஏடிஎம்கே வரமாட்டேன்னு சொன்னோன்னா இங்கே நாளைக்கு டிடிவி தினகரனை கூட்டிகிட்டு வந்தோம், ஓபிஎஸை கூட்டிகிட்டு வந்தோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு நாளைக்கு இந்த அலைன்ஸ் இருக்கு, இதை வச்சு நம்ம ஃபேஸ் பண்ணலாம். நாளைக்கு இங்கே இருக்கக்கூடிய அவ்வளோ கூட்டணியும் உருவாக்குனது எங்கள் மாநில தலைவர். அது மாதிரி அவங்க அங்கே கிரியேட் பண்ணல. டெல்லி விரும்பிச்சு பிரதமர் மோடி விஜயகாந்தோட நம்ம அலைன்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், விஜயகாந்தோட தேமுதிகங்கிற தலைமையில் பிஜேபி கூட்டணியில் இருந்தது. என்டிஏ கூட்டணியில் விஜயகாந்த் இல்ல. கரெக்ஷன். நீங்க ஏன் அந்த சீட் வேரியேஷன் சொல்றீங்கன்னா தேமுதிக பிஜேபி இத்தனை இடத்துல நில்லுன்னு சொல்ற இடத்துல இருந்தீங்க. அப்ப பாமகவும் விஜயகாந்தோட ஸ்கோப் எந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்ப நீங்க 19.5% வாங்கினதை நாளைக்கு நீங்க ரேஷியோவா காட்டுறீங்கன்னா, அடுத்தது நான் இன்னொரு சப்ஜெக்ட் வரேன். அம்மையார் ஜெயலலிதா வந்து இடைத்தேர்தல் ஸ்ரீரங்கத்தில் தீர்ப்பு வந்துருச்சு, கன்விக்ட் ஆனதுக்கு அப்புறம் திரும்பி அவங்க ரிலீஸ் ஆகிட்டு நாளைக்கு இடைத்தேர்தல் ஸ்ரீரங்கத்தில் நிற்கிறாங்க. பிஜேபியில் தமிழிசைக்காக மாநில தலைவர் நாங்கள் ஸ்ரீரங்கத்தில் பிராமணர்கள் ஜாஸ்திங்கிறதுனால நாங்கள் பிஜேபி அங்கே கண்டெஸ்ட் பண்ணுறோன்னு அறிவிப்பு கொடுத்தாங்க. ஜெயலலிதா ஏற்று கேண்டிடேட் நின்னாங்க சார். 2.5% தான் பிஜேபியோட ஓட் ரேஷியோ. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? அப்போ 19.5ங்கிறதுல அந்த இடத்துல விஜயகாந்த்னாலையும் அன்புமணினாலையும் தான் வந்துச்சு. உங்களுடைய பிஜேபியோட இண்டிவிஜுவல் ரேஷியோங்கிறது 2.5 தாங்கிறத அவங்களே கையை திறந்து என் கையில் இவ்வளோ தான் இருக்குன்னு காட்டிட்டாங்க. இப்போ ஆனால் நாங்கள் 18 கணக்காட்டல. நீங்களே சொன்னீங்களே பிஜேபி கூட என்ன பெரிய கட்சி எங்கே இருக்குதுன்னு கேட்டீங்க. நீங்கள் பெரிய கட்சின்னு இப்போ சொல்கிற அளவுக்கு பாமகவையும் வச்சுக்கிட்டா டிடிவியை சொன்னாலும் நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. நான் டிடிவி பாமக 2மே பெரிய கட்சின்னு கணக்கு வச்சா கூட நாங்கள் 18% எங்கள் கணக்கில் எழுதல. நாங்கள் அதையும் மீறி ஒரு 6 விட்டுட்டோம். 11 தான் நாங்கள் காட்டுறோம். அப்போ இண்டிவிஜுவலாக நாங்கள் 11% போதுமானதா இல்ல. நீங்க வந்து என்ன சொன்னீங்க? பெரிய தலைங்க 25% வாங்கியிருந்து நீங்க பேசுனீங்க அப்படின்னா சரி, 11% தானே அது. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி growth சார். நீங்க ஒரு விஷயத்தை ஆனா ஐயோ மனசாட்சியே கிடையாதுப்பா உங்க பத்திரிகையாளர்களுக்கு. 15 வருஷமா ஒரு தன்மான சிங்கம் ஒருத்தர் கட்சி நடத்துறாரு. அவரு நாளைக்கு வந்து வருஷத்துக்கு 0.5% ஏறுறாரு ஒரு எலெக்ஷனுக்கும். அவரை பெரிய சூற புள்ளிங்கிறீங்க. யார சொல்றீங்க? நாம் தமிழர் சீமான. அவர் தனித்து நிக்கிறாரு, யாரோடைய கூட்டணி இல்ல. எவனும் வரமாட்டேங்கிறான் சார். அவர் கூட யார் சார் போறேன்னா இப்ப விஜயகாந்துக்குமே நான் அதிமுகவுக்குமே பிரேமலதாமா போலாம் அப்படின்னா எடப்பாடி தனியா தான் இருந்திருப்பாரு. கேட்டா நான் சிங்கம்னா ஏத்துக்குவீங்களா? அவருடைய முடிவு இப்ப அடுத்தது அவர் விஜயோட சோழியை முடிக்கிறதுக்கு கிளம்பிட்டாரு. அந்த ஆள் இப்பதான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி வந்தாதான் என்ன செய்ய போறான்னு தெரியும். அதுக்குள்ளார நாளைக்கு அண்ணனும் தம்பியும் சேர போறான்னு அவரை க்ளோஸ் பண்ண போயிட்டாரு. இப்ப நீங்க சொல்ற கணக்கு பிரகாரம் ஒரே நிமிஷம், கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரு, 1 வருஷத்துல தேர்தலை சந்திச்சாரு, 5% ஓட்டு.
ரைட்டா? நாளைக்கு நீங்க 15 வருஷமா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு நடத்துறாரு. அவர் இப்ப முதல்ல 2, 3ல தான் இருந்தாரு. இப்ப 5ல வந்தாரு. இப்ப 7ல நிக்கிறாரு. நாம் தமிழர் நீங்க தான் ஒப்பிடுறீங்க. 15 வருஷமா கட்சி நடத்தினவரு 1.5% ஏறி 7%ல நிக்கிறவரு, அபரிவிதமான வளர்ச்சி. அப்படி ஒரு தலைவன் உண்டா, அடுத்த முதலமைச்சர் அவர் தான், இப்படிப்பட்ட ஒரு கட்சி தலைவனப்ப அடுத்தது பெருசா வந்துருவாங்க போலன்னு நீங்க அவங்க எல்லாம் பத்திரிகையாளர்கள் பூம் பண்றீங்க. நாங்க இந்த 2 வருஷத்துக்குள்ளார நான் தான் ஓப்பனா சொல்றேன், இதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலில் அப்பயும் நாங்க ஏதாவது ரேஷியோ காட்டினாலும் அது ஏடிஎம்கே ஓட் பேங்க்குங்குவீங்க. இண்டிவிஜுவலா நாங்க தான் சார் இங்க பாஸ், நாங்க தான் ஐடென்டிக்கல் பார்ட்டி, எங்களுக்கு கீழே இருக்கிறது பெருசா எதுவுமே இல்லைன்னாலுமே அதையும் மீறி அவங்களுக்குன்னு நாங்க சில ரேஷியோங்களை ஒதுக்கிறோம். வந்த மொத்தத்தையும் எங்க தலையில கூட எடுத்துக்கல. தனிப்பட்ட முறையில் பாஜகவுக்குன்னு 11.5% வளர்ச்சி அடைஞ்சிருக்கோங்கிறது 2 வருஷத்துல நான் சொல்றது. 21ல இப்ப எலெக்ஷனை மீறி 24 அடுத்த நாளைக்கு காட்டியிருக்கிறோம் அப்படின்னா நீங்க இது எப்படி நாளைக்கு சாதாரணமா சொல்லுவீங்க? இப்ப இத 26ல நாளைக்கு காட்டுறோம். 26ல 11.5க்கு மேல நாளைக்கு எப்படி டபுள் ஆகுதா ட்ரிபிள் ஆகுதான்னு பார்க்க தானே போறீங்க. இல்ல பாஜக வளர்ந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்றத நானும் ஏத்துக்கிறேன். களத்துல அவங்களோட பெர்சன்டேஜ் உயர்ந்திருக்கு, வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு, இது எதுலையுமே எந்த மாற்று கருத்தையும் இல்லை. ஆனா நீங்க ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணீங்கல்ல, அந்த அலையன்ஸ் ஃபார்ம் பண்றப்ப எல்லாருமே பாராட்டினாங்க. டிடிவி தினகரனை சேர்த்திருக்காங்க, ஓபிஎஸ் சேர்த்திருக்காங்க, பட் அவங்களே தோத்துருக்காங்க. சார் நான் தான் சொல்றேன்ல, நீங்க எல்லாருமே ஜெயிக்கணும்லாம் நம்ம தேர்தலை சந்திக்க முடியாது. ஒரு ஃபேஸ் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு மரம் நடுற மாதிரி தான், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விதை போட்டு தண்ணி ஊற்றி செடி வளரணும், அதுலேருந்து அதுக்கப்புறம் மரம் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நாளைக்கு பழம் சாப்பிடணுங்கிற மாதிரி. நீங்கள் உடனே நாளைக்கு அது பழுக்குமான்னு கேட்குறீங்க. இப்போ நாளைக்கு ஒருவேளை பலாப்பழம் பழுத்திருந்தாலும் சார் பழுத்துருன்னு சொன்னீங்க, இல்லை ஒருவேளை பலாப்பழம் பழுத்திருந்தாலும், இல்லை நாளைக்கு ஒருவேளை குக்கரில் விசில் அடிச்சிருந்தாலும் என்ன சொல்லுவீங்க? அது அவங்க இண்டிவிஜுவல். சிம்பிளாக ஒன்றே ஒன்று கேட்குறேன். அண்ணன்ட்ட லாஸ்ட் டைம் கேட்டேன், இப்பயும் நான் கேட்குறேன். 5 சீட் எழுதி வச்சுக்கோங்கன்னு சொன்னீங்க. ஆமாம், இல்லை உண்மை சார், ஒரு சீட்டு கூட வரல. 5 இங்கே பாருங்க, அவங்க அன்புமணி ஒய்ஃப் வந்து கடைசி வரைக்கும் நல்ல டஃப் ஃபைட்டு கொடுத்தாங்க. ஓகே, நீங்க ஒரு சாதாரண நான் அதாவது என்ன விஷயம்னா, களத்துல இருந்து நான் சொல்றேன் வந்து, இப்ப நிறைய பேருக்கு நீங்க காரணம் சொல்றீங்க. காரணம் கிடையாது. அதிகாரிகள் நாளைக்கு ஆளுங்கட்சியினருக்கு ஆதரவா இருந்தாங்க. அது தேர்தல் கமிஷன் வந்து கொஞ்சம் அதிகாரிகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும் எலெக்ஷனுக்கு ஆவாச்சு. அது யூஸ்வலா செய்யறத அது இந்த முறை செய்யலை. எக்ஸிஸ்டிங் கலெக்டர்ஸ், எக்ஸிஸ்டிங் கமிஷனர், எக்ஸிஸ்டிங் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்ன்னு சொல்லி எல்லாருமே அங்கங்கே இருந்தவங்க. அந்த தேர்தலில் 3 மாதம் முடிச்சுட்டு திரும்பி அதே லோக்கல் மந்திரிக்கிட்ட அவங்க போய் கை கட்டி நின்று ஆகும். அதனால அவங்க நிறைய இடத்துல இப்போ அவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவங்க பேசுகிறப்பயுமே அதான் சொல்கிறாங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எனக்கு ப்ரெஷர் தாங்கலை, நீங்கள் லீடிங்கில் போகிறதுனால எனக்கு அங்கே டிஎம்கே சைட்லேருந்து எனக்கு ஃபோனை போட்டு அப்படின்னு சொல்ல வரீங்க, ஃபோன் ஆஃப் பண்ணி போட்டாங்கிற மாதிரி. இல்லை, அதிகாரிகள் நேர்மையாக நடக்கலைங்கிறத விட இங்கே அதிகாரிகள் நேர்மையாக நடக்கலை ஒன்று. இன்னொன்று, அமைச்சர்களுடைய செல்வாக்கு, பணபலம், அதிகார பலம்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. ஒரு புரிதலுக்கே சொல்லணும் அப்படின்னா, இப்போ விக்கிரவாண்டியில் நீங்கள் பெரிய சூரப்புள்ளி 40 தொகுதியில் ஜெயிச்சுட்டாங்கிறீங்க, 200 சட்டமன்றத்தில் அடுத்துல ஜெயிக்க போறாங்கிறீங்க. ஒரு இடைத்தேர்தலுங்க 11 அமைச்சர்களை பொறுப்பு போடுறீங்க. இப்போ உங்க லட்சணம் என்ன தெரியுதா? நீ நாளைக்கு இடத்துல கூட தோல்வி அடைஞ்சிடக்கூடாதுன்றத கவனமா மாவட்ட அமைச்சர் 4 எம்எல்ஏ வச்சிருக்கீங்க, 4 எம்எல்ஏ போடுங்க, ஒர்க் பாருங்க. இன்சார்ஜ் அமைச்சருங்க 2 பேர் இருக்கிறாங்க சார். அந்த மாவட்டத்துக்கு உண்டான அமைச்சர்களை வச்சு தேர்தலை சந்திக்க துப்புல 11 அமைச்சர்கள், இது இல்லாம 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அது இல்லாம 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை கழகத்துல இருந்து அறிவிப்பு கொடுத்து. திமுக இத்தனை பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சா பாஜக கொஞ்சமாச்சு களத்துல இறங்கி நாங்க கூட்டணி கட்சிக்கு பேசிட்டு இருக்கோம் சார். நாளைக்கு யார் நிப்பாங்கிற சொல்ல போறோம். நாங்க கண்டெஸ்ட் பண்ணாமலாம் இருக்க மாட்டோம், நாங்க பண்ணதான் போறோம். ஆனா அது யாருங்கிறது, ஏன்னா அது அவங்களோட பாமக வந்து தனிப்பட்ட முறையில் அது அவங்களுடைய செல்வாக்கான இடமா கருதுறாங்க. அதனால அவங்க விருப்பப்படுறாங்க. அது தலைவர் முடிவெடுப்பாரு தேசியத்தோட கலந்து ஆசிச்சு. நாங்க கேட்கறது, நீங்க தான் பெரிய சூரப்புலி, அப்படியே நான் நல்லாட்சி புரியுறோம், மக்கள் ஆதரவு அப்படியே பெருகி கொட்டுதுங்கிறீங்கல்ல. ஏன் ஒரு இலைத்தேர்தல் இது மாதிரி தான் இப்போ அண்ணன் டிடிவி தினகரனுக்கு ஈத்தாப்லையுமே மூர்த்தி வந்து அமைச்சரை இறக்குறீங்க. அவர் பத்திரப்பதிவுத்துறையில அவர் அடிக்காத கொள்ள கிடையாது. அவர் எவ்வளோ கோடி சம்பாதிக்கிறாருன்னு அவர்கிட்ட நீங்க தட்டி எழுப்புனா கூட மறந்துடுவாரு. அந்த அளவுக்கு எண்ணிக்கை இல்லாம சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைச்சரை சமுதாய ரீதியான பார்வையில் டிடிவி தினகரன் சவுத்தில் வளர்ந்துட்டால், ஜெயிச்சுட்டால் முக்குளத்தோர் சமூகத்தோடைய பின்புலமாயிருவார், தலைவராகிடுவார். அப்போ நாளைக்கு நம்மளை எவனும் மதிக்க மாட்டான், எல்லாம் அவர் பின்னாடி போய் நின்றுவானா. அந்த சவுத்தில் இருக்கிற அவ்வளோ மினிஸ்டர்ஸும் அவர் தொகுதியில் இறங்கி நாளைக்கு தங்க தமிழ் செல்வனுக்கு சப்போர்ட் பண்ணி நாளைக்கு அவர் அடிக்கிறீங்க. தேர்தலாக சந்திக்கணும். உங்கள் பர்சனல் வெஞ்சன்ஸாக சேர்ந்துக்கிட்டு 10 மந்திரிங்க சேர்ந்துக்கிட்டு ஒரு ஆள் அடிக்கிறீங்க. இது மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி ஓபிஎஸ்க்குமே அதிமுகவை சார்ந்தவர்கள் எல்லாமே உள்ளடி. ஏன்னா இவர் ஜெயிச்சுட்டாருன்னா நாளைக்கு அதிமுகவுடைய முகமாக மாறிடுவார், எடப்பாடியை காலி பண்ணிடுவாங்கன்னு எடப்பாடி ஃபுல் ஃபோக்கஸையும் அங்கிட்டு திருப்பிட்டார். ஸோ இது மாதிரி லோக்கல் பாலிடிக்ஸ் அங்கங்கே சில அரசியல் சூழ்நிலைகள் சில பேருக்கு எதிராக இருந்துச்சே தவிர. ஒரு மூத்த அரசியல் குடும்பத்திலேருந்து வரீங்க, இதெல்லாம் தானே அரசியல்.
அரசியல் தான், நான் இல்லைன்னு சொல்லி அதனால நாங்க தோக்கலன்னு சொன்னோமா? இது மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு. இவ்வளவு பேசுறவர் அப்புறம் ஆளுங்கட்சியும் மீறி எதிர்கட்சியும் மீறி ஆர்கே நகர்ல டிடிவி நான் ஜெயிச்சாரு, அப்ப அரசியல் கட்சி தலைவரா ஏத்துக்கங்கன்னா அது எப்படிங்க ஏத்துக்க முடியும்னு கை விரிச்சிங்க. அப்ப ஜெயிச்சப்ப நாளைக்கு உங்களுக்கு அதை ஏத்துக்க மாட்டீங்க, இப்ப தோத்துட்டாருன்னா மட்டும் அதை நாளைக்கு நியாயம் பேசுறீங்க சார். நான் தான் சொல்றேன், அப்படியே அவங்க ஜெயிச்சிருந்தாலுமே அது அவங்க இண்டிவிஜுவாலிட்டி, இது பிஜேபினால ஜெயிக்கலங்குவீங்க. நாங்க தான் சொல்றோம்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க இந்த தடவை எங்களுக்கு இது ஃபெயிலியர், இது வந்து ஃபெயிலியர் கிடையாது. நாங்க எங்களுக்கு அதிமுகவை விட நாங்க பலம் வாய்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் நிரூபிச்சிருக்கோம். எல்லா இடத்துலையும் எங்களுக்கு தனிப்பட்ட முறையான செல்வாக்கு இருக்குங்கிறத நிரூபிச்சிருக்கோம். வரக்கூடிய 24ல அதிமுக 24ல அதிமுக ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், வரக்கூடிய 26ல திமுக ஒன்றும் இல்லாமல் ஆக்குவோம். படிப்படியாக அடிச்சு வந்துடும், கவலைப்படாது. இப்போ பொதுவாக இதுக்கு முன்னாடி வரைக்கும் அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேசினாரு, அதுக்கப்புறம் மற்ற எல்லாருமே பேசினாங்க. பட் இப்போ உட்கட்சிக்குள்ளேயே அண்ணாமலை மாற்றப்படணும் அப்படின்ற பேச்சுக்கள் வரதை பார்க்க முடியுது. மாற்றப்படுறாரு, நோ யூஸ். 2027 வரைக்கும் யார் தலைகீழாக நின்றாலும் சரி, தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு குதிச்சாலும் சரி, 2027 வரைக்கும் அவர் தான் மாநில தலைவர். 2026 பிஜேபி முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான். கோவையிலேயாச்சும் ஜெயிக்க வச்சிருக்கலாம் இல்லையா அண்ணாமலையா? சார் நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் உள்ளடி வேலை சார், சரியான உள்ளடி வேலை. நீங்கள் உங்களுக்கு வந்து சிம்பிளாக நீங்கள் பாருங்களேன், ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே ரெண்டு பேர்த்துக்குள்ளாரையுமே அவர் ஜெயிச்சா வேற, நம்ம ஜெயிச்சா வேற, எந்த சூழ்நிலையும். ஏன்னா எடப்பாடிக்கும் அதிமுக தலைவருக்கும் இருந்த மோதலுங்கிறது ஒரு பக்கெட்டு. இன்னொன்று, அங்கே பொறுப்பு அமைச்சராக இருந்த டிஆர்பி ராஜாவோட டிஆர் பாலுவோட சொத்தை வெளியிட்டிருக்காரு எங்கள் தலைவர். நாளைக்கு அவருடைய தனிப்பட்ட முறையான விமர்சனங்களுக்கு நேரடியாக ரெண்டு பேருக்கும் போர்கள் நிறையா நடந்தப்போ அவர் பர்சனலாக எடுத்துக்கிட்டு எங்கள் அப்பாவை பேசுனீங்களா பண்ணீங்களான்னு இறங்குறாரு. தொழில்துறை அமைச்சராக இருக்காரு, ஊரில் இருக்க அவ்வளோ தொழிலை வெட்டி வசூல் பண்ணி ஃபண்டு ஃப்ளோ இருக்கிறாங்க. ஒரு பக்கத்து ஆட்சியாளர்கள் பணபலத்தோட, இன்னொரு பக்கத்து இவங்க நாளைக்கு கிரிமினாலிட்டி அவங்களோட அரசியல் செல்வாக்கு நம்ம வளர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஏடிஎம்கே நெகட்டிவாக இருக்குது. சார் உண்மையிலே மக்கள் தனிப்பட்ட முறையில் பொதுவான சாமானிய மக்கள், நடுநிலை மக்கள் வந்து வருத்தப்படுறாங்க இவர் தோத்துட்டாருன்னு. நிறையா நாளைக்கு பாசிட்டிவாக நடந்திருக்கு. சட்டமன்ற தொகுதிகளிலே அவங்க கோயம்புத்தூருக்குள்ளாரையே 4 இடத்துல நாளைக்கு ஏடிஎம்கே டெபாசிட் போயிருக்கு. அது மாதிரி நல்ல ஓட்டு ரேஷியோ வந்திருக்கு. இன்னொன்று, அவருக்குமே உண்மையிலேயே வந்து அவருடைய தொகுதியில் கொஞ்சம் முழு கவனம் செலுத்தியிருக்கலாம். அவருக்கு எல்லா தொகுதிக்கும் கேண்டிடேட்ஸுங்களுக்கு அவர் பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு அதுக்கு ஒரு 10 நாள் ஒதுக்குனாரு. கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நேரம் அதிகமாக கேட்டாங்கன்னா அவங்களுக்குலாம் ஒதுக்குனாரு. ஸோ அதனால் அவர் கான்ஸ்டன்சிலையும் சார் அவர் நிற்கிறதாவே இல்லை. நீங்கள் டிக்ளேர் பண்ணி 15-20 நாளில் தேர்தலுங்கிறப்ப தான் அவர் கேண்டிடேட்னே சொல்கிறீங்க. அவர் பெரும்பான்மையாக எந்த இடத்துக்குள்ளாரையும் ரூரல் ஏரியாலாம் அவர் இறங்கவே கிடையாது. ஸோ முகம் தெரியாமல் இருந்தது. கூடுதல் நேரம் கிடைச்சிருந்தா நேரம் கிடைச்சிருக்கு. நேரம் இல்லை, அவர் மற்ற இடங்கள்ல நேரம் செலவு பண்ணிட்டாரு, கொஞ்சம் இங்கே கவனம் செலுத்தியிருக்கலாம். பட் உண்மையிலேயே கோயம்புத்தூர் மக்கள் ஒரு நல்ல வேட்பாளரை, ஒரு மத்திய அமைச்சரை இழந்துட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக அவர் தோத்தப்பையே பிரதமர் கூப்பிட்டு கேபினெட் தரேங்கிறப்ப அவர் ஜெயிச்சிருந்தா 100% கேபினெட். அது என்ன உண்மையாது கேபினெட்ல அமைச்சர் இல்லை, உண்மையிலேயே தான் சொன்னாங்க. நீங்கள் அதாவது மாநில தலைவராக தொடருங்க, கேபினெட் அமைச்சராக இருங்க. எதனால்னா இப்போ ஒரு தெலுங்கானால கூட அவர் கிஷன் ரெட்டி அவர்கள் மாநில தலைவராக இருக்காரு, மத்திய அமைச்சராக இருக்காரு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாநிலங்களில் மாநில தலைவருக்கு ஒரு அதிக பலமாக இருக்கணும்னு அமைச்சர் பதவி கொடுத்து இப்போ சமீபகாலம் அந்த மாதிரி ஒரு டெக்னிக் பிஜேபி ஃபாலோ பண்றாங்க. அதனால செய்ய அமைச்சரவை கிடைக்காம போனதுக்கு பின்னாடியும் தமிழிசை இருக்காங்களா? இல்ல, தலைவர் தான் இருக்காரு. ஏன்னா அவர் நேரடியா போய் எனக்கு வேணான்ட்டாரு. ஏன்னா எனக்கு ஒண்ணுல தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், எனக்கு 2 வருஷம் தான் இருக்குது 26 வரைக்கும். அதனால நான் எனக்கு இதை பார்க்கவே சரியா இருக்கும், அதனால எனக்கு அமைச்சர் வேணாம் அப்படின்னு சொல்லி அவரு வேணான்னு. பிரதமர் வந்து உண்மையிலேயே வந்து பதவிக்காக பல பேர். அண்ணாமலையோட இங்க தமிழ்நாடு அரசியல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது சரி அப்படின்னு டெல்லி தலைமை நம்புறாங்க. நம்புறதுனாலதான் ரெனியூவல் பண்றாங்க, நம்புறதுனாலதான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பட் ரிசல்ட் 26லயாச்சும் வருமா? 26ல் கண்டிப்பாக கூட்டாட்சியாக பாஜக தமிழ்நாட்டில் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கும். கூட்டாட்சியாகனா புரியல. பாமக அக்ரெசிவ் குரோத் கொடுக்கலாம். டிடிவி தினகரனோட பாராளுமன்ற தொகுதியில் நேரடியாக அவர் வேட்பாளராக தோற்றினாலும் அவருடைய கட்சிக்குன்னு தனிப்பட்ட முறையாக நிறைய இடத்துல செல்வாக்குகள் இருக்கு. அவர் நாளைக்கு ஒரு 30-40 எம்எல்ஏ ஜெயிக்கலாம், பாமக ஜெயிக்கலாம், நாளைக்கு பிஜேபி நாங்க ஒரு 30-40 ஜெயிக்கலாம். ஸோ ஜாயிண்டா நாளைக்கு நாங்க அலைன்ஸ். இந்த ரேஸோட 26ல விஜய் வராரு, சீமானும் அதாவது சொல்றாங்க. அவரு சீமானு யாரையுமே, அதாவது நடிகர்கள்னா நடிப்போட நிப்பாட்டிக்க, எவனும் அரசியலுக்கு வராதன்னு பேசுவார். ரஜினி வந்தால் நாளைக்கு வேற ஸ்டேட் சேர்ந்தவர்னு பேசுவார். ஏன் நாளைக்கு விஜயை பேசு, கிறிஸ்டியன்னு பேசு, ஏன்னா பேச முடியாது, ஏன்னா நீயும் கிறிஸ்டியனு. நீங்கள் நாளைக்கு ஒரு வேளை 2 கிறிஸ்டியனுங்கிறதுனால ஒன்றும் சேர்றீங்களான்னு தெரியாது. நீங்கள் மற்ற அரசியலுக்கு கமலை எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்காரு. சாதாரண அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க ஒரு நடிகர்னா அவ்வளோ விமர்சனம் பண்ணவர். ஏன் விஜயை மட்டும் நாளைக்கு ஆதரிக்கிறார்? ஏன்னா அதற்கு எதிர்ப்புகள் உனக்கு சம்பாதிக்கணும், அந்த ரசிகர்கள் உனக்கு நெகட்டிவாக திரும்புவான்.
இன்னொன்னு உனக்கு வேற வாழ்வாதாரம் இல்லை, இன்னொன்னு நீ தடுத்தாலும் அவர் வராம இருக்க போறதில்ல, அதனால எப்படி இருந்தாலும் வருவார்னு தெரியும், அதனால உனக்கு சர்வைவ் ஆகணும், அதனால நீ அவரை பிடிச்சிக்கிட்டு தூங்குற. இப்ப விஜய் என்னைக்காச்சும் வந்து சீமானை சேர்த்துக்கிறேன்னு சொன்னாரா? சத்தியமா அந்த ஆளு இவர் நான் வெளில சேர்ந்து வந்தா சேர்ந்துருவாருன்னு தெரிஞ்சா அவர் கட்சியே கலைச்சிட்டு போயிடுவார். நீங்க வேற, அவர் பாவம் அந்த ஆள் இப்பதான் அரசியலுக்குள்ள வந்து என்ன செய்ய போறாருன்னு தெரியும். இவர் சும்மா நாளைக்கு தேவையில்லாம தன்னுடைய வாழ்வாதாரத்தை காப்பாத்திக்கிறது இடமா இப்ப வந்தா மட்டும் அவர் விஜய் வந்து நீங்க டெப்டி சிஎம்மா இருங்கண்ணே, நான் சிஎம்மா இருக்கிறேன்னு சொல்ல போறாரா? சார் ஏன் சார் விஜயே நாளைக்கு 26ல இறங்கினாலும் நாளைக்கு ஒன்றும் தலைகீழா நின்னாலும் ஒன்றும் முடியாது சார். அதிகபட்சம் 5% அவ்வளவுதான். அதுக்கு மேலாம் திமுகவுக்கு மாற்று அதிமுக இல்ல பாஜக தான் அப்படிங்கறதா களம் இருக்கு. அப்படிதான் அதான் நாங்க நிர்ணயம் பண்ணியிருக்கோம். இப்ப 24 தேர்தல்ல என்ன ரிசல்ட் பிஜேபி நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இப்ப திமுக வர்சஸ் பிஜேபி தான் களம், அப்படிதான் இருக்குது, அதை தான் நாங்க காட்டியிருக்கோம். இவ்வளவு விஷயங்கள் பேசிட்டு இருக்கீங்க. ஆனா பியூஷ் கோயல் ஒரு ரிப்போர்ட் கேட்டிருக்காரு. அந்த ரிப்போர்ட்ல என்ன அதிருப்தியில இருக்காரு அண்ணாமலை அந்த ரிப்போர்ட்னால? என்ன ரிப்போர்ட்? அவருடைய ட்விட்டர் பதிவில் அமைச்சர் அவர்களே தெரியப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி ராதாகிருஷ்ணன்ட்டையும் வானதி சீனிவாசன்ட்டையும் கேட்டல. அதுதான் அவர் பியூஷ் கோயல் ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் சீனியர்ஸ் எப்படி நடத்துவாங்கன்னு தெரியும். அதுதான் பியூஷ் கோயல்ஜியே நாளைக்கு அவர் ட்விட்டர்ல பதிவு போட்டிருக்காரு. இந்த செய்தியை கண்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன், அந்த மாதிரி நான் யார்கிட்டையும் எதுவும் கேட்கல, நான் எங்கப்பா யார்கிட்டப்பா என்ன கேட்டேன் அப்படின்னு அவரே நாளைக்கு வெளிப்படையா சொல்லிட்டாரு. நாளைக்கு தலைவர்கிட்ட வந்து ரொம்ப ஹாப்பி அவருடைய செயல்பாடுகள் நடவடிக்கையில. தமிழ்நாட்டில் நல்ல வளர்ச்சி கொடுத்துருக்காங்க. 26ல் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்போம்னு பிரதமர் நம்புறாரு. அதாவது ஒண்ணுதான் டெல்லியிலேருந்து கிளம்புறப்ப எங்கள் தலைவர்கிட்ட பிரதமர் சொன்னது அதான், 26ல் நம்ம அங்கே ஆட்சி அமைக்கணும், அதுக்கு உண்டானது என்னவோ 24ல் நம்ம தான் அப்படின்னாங்க. இப்போ 26 போயிட்டீங்களா? நாங்கள் தான் 26ல் தான் நாங்கள் இப்போ என்ன விட்டுட்டா உட்காந்துருக்கோம், மேலே நாங்கள் தானே இருக்கிறோம். இல்லை தமிழ்நாட்டில் சொன்னேன் சார், 5 சீட்டு நீங்க ஜெயிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் வலுவா இருந்திருக்கலாம். நான் தான் சொல்றேன்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுப்பன இல்ல, 5 அமைச்சர்கள் 5 எம்பி ஜெயிச்சு கொடுத்தீங்கன்னா 5 பேரையும் கேபினெட் மந்திரி ஆக்குறேன், முன்ன விட மத்திய அரசாங்கத்திட்ட இருந்து நிறைய திட்டங்கள் வாங்கி தரோம், இந்த 5 வருஷத்துல நாங்க என்ன வந்து செஞ்சோங்கிற அளவுக்கு நாங்க சொல்லி செஞ்சு காட்டுறோம்னு சொன்னோம். நீங்க நாளைக்கு அங்கீகரிக்கல. இன்னொன்னு தனிப்பட்ட முறையில் திமுகவுக்கு போனதையும் நான் பெருசா பேச மாட்டேன். ஏன்னா அந்த எதிர்ப்பு அவங்களுக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சு தான் இருக்குது. இங்கே நாளைக்கு பிரச்சனைகள் இருந்ததுனால அந்த பிரிஞ்சதுனால தான் மாறி இருக்கே தவிர, சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய மனநிலையில் நாளைக்கு தேர்தலே வந்தாலும் சரி, கண்டிப்பாக திமுக கடுமையான தோல்வியை சந்திக்கும். ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி.